அந்த சிம்பிளான வழி என்னென்னா அப்பர் சாமிகள் சொல்கிறார், திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன்மன் மலர் பிரித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்து செத்து பிறப்பதற்கே தொழிலாய் இறக்கின்றாரேன்னு ஒரே இதில் முடிச்சார். இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் கொடுத்துட்டார். 5 விஷயம் அவர் சொல்கிறார். இந்த 5ஐயும் செய்யுங்க போதும், அடுத்த பிறவி கிடையாதுன்றதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் தான். அது ஈஸியாக செய்யலாம் எல்லாருமே. திருநாமம் 5 எழுத்தும் செப்புங்கள், திருநாமம் 5 எழுத்தையும் சொல்லுங்கன்றார் சிவாய நம்ம. இது என்னதுமா? இது வேண்டாம், இது அப்புறம் சாப்பிட்டுருக்கோம், இது சாப்பிட முடியாது. திருநாமம் அவருடைய பேரை சொல்லுங்கள், எப்போதும் சொல்லிக்கிட்டே இருங்க. நம சிவாய, ஓம் நம சிவாய, நவராஜ பெருமானை போற்றி, மாசிலாமணி போற்றி, உள்ளே அவர் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கு எந்த பேரில் பிடிக்குதோ அந்த பேரில் சொல்லுங்கள். தீவண்ணர் திறம் ஒரு கால் பேசுங்கள். தீவண்ணர் பெருமானுடைய திறம்னா அவருடைய வீரம், அவர் நம்மளுக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணியிருக்காருன்றதை யார்கிட்டையாவது ஒருத்தர் மாட்டினாருன்னா அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்றார். புகழ்ந்து பேசுங்க, வீட்டில் சொல்லுங்கள், பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், யாரோ ஒருத்தருக்கு வந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட அவரோட பெருமையை சொல்லுங்கள். தீவண்ணர் திறம் ஒரு கால், ஒரு கால்னா ஒரு காலம். இந்த 6 கால பூஜையில் இருக்குல்ல, 6 காலம் ஒரு காலத்தில் சொல்லுங்கன்னா நீங்கள் அவரோட பெருமையை சொல்கிறதுன்றது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன, திருமுறையே ஏதோ ஒரு அது எல்லாமே அவரோட பெருமையை சொல்கிறது தானே. ஒரு திருஞான சம்பந்தரோட பதிகத்தை ஒரு காலத்தில் சொல்லுங்கன்றார். அந்த கோயிலில் இந்த பூஜை நடக்கிற நேரம் அந்த 6 காலம் இருக்கு இல்லையா, அந்த 6 காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் அங்கே கோயிலுக்கு போய் அவருடைய ஒரு திருமுறையை சொன்னீங்கன்னா போதும். திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில். சிவபெருமானுடைய கோயிலுக்கு ஒரு காலத்திலேயாவது போகுங்கன்றார். ஸோ தினசரி ஒரு கோயிலுக்கு போகிறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுக்கணும். நீங்கள் நல்லா எல்லாம் படிச்சிட்டோம், எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு இருக்கக்கூடாதான். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் இதிலே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கூடாதுன்றாங்க. ஏன்னா 12ஆம் சூத்திரத்தில் சிவஞான போதத்தில் இந்த ஜீவன் முத்தர்களுக்கே அவர் என்ன சொல்கிறார், அதை கட்டாயமாக சொல்கிறார். ஜீவன் முத்தர்களை கோயிலுக்கு போங்கன்றார். ஏன்னா அங்கே போனால் எல்லாம் ஒரே கமர்ஷியலாக இருக்குது. எல்லாம் நம்ம வெளியிலே நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு சக்கரை போட்டிருக்காங்க. சக்கரை வேண்டாம், என்ன வேண்டாம், இந்த ஒயிட் சக்கரை ஆகாது. ஏன்னா அங்கே நிறையா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லைன்னா அந்த பக்கத்தில் இருக்க சின்ன விநாயகர் கோயிலுக்காவது போயிட்டு வாங்க, எங்கே உங்களுக்கு முடியுதோ அங்கே நம்ம போகணுமா. தொடர்பு அந்த ஞாபகம் உங்களுக்கு வரும். இல்லைன்னா மறந்து போயிடுச்சுல, அதான் சொல்ல மாதிரி அவுட் ஆஃப் சைட்டு அவுட் ஆஃப் மைண்டா. நீங்கள் 10 நாள் கோயிலுக்கே போகலைன்னா அப்புறம் சாமியை உங்களுக்கு மறந்து போயிடும். அது மறந்துடக்கூடாதுன்னு தான் டெய்லி ஒரு பூஜையை பண்ணுங்கள், நிஷ்டை நியமத்தை வச்சுக்கணுன்றதுக்கு தான் தீட்சை எடுத்து பூஜை பண்ண வச்சுக்கிறது. எல்லாமே கொஞ்சம் காலம் அதை பற்றி பேசாமல் சிந்தனை இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆயிரும், மறந்து போயிடும். கான்டாக்டுக்கா அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த சாமியில் அந்த கான்டாக்டில் இருக்கணும். ஆமாம், ஜீவன் முத்தி ஜீவனுமே அங்கே போகத்தான் செய்யணும், கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகாமல் இருக்கிறதுன்றது உங்களுக்கு தான் லாஸு, கோயிலுக்கு லாஸ் கிடையாது. நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க. இவங்க திருப்பி சொல்கிறாரு, தீவண்ணர் திறமொருகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். இந்த ஒரு கண்டிஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது இந்த காலத்தில் கஷ்டம்தான். உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில்னா என்ன அர்த்தம்னா, அந்த மலரில் இருக்கிற தேனை அந்த வண்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மலரை எடுத்து அதை சாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணுமா.
காலங்காத்தால சீக்கிரமாக எந்திரிச்சு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த பூவை எடுத்து அதை வைக்கணுன்றது ஒரு கணக்கில் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த வில்வ இலையை எடுத்துக்கலாம். பூஜைக்கு வில்வ இலைன்றது அந்த பிரச்சனை கிடையாது. பூன்னு வரும்போது தான் அந்த சிக்கல்கள்லாம் வருது. அதனால் பூஜைக்கு வில்வ இலை ஏதோ ஒன்று போட்டு பண்ணிக்கலாம். உண்மதன்மன் மலை பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கடை வெந்நீர் அணியாராகில். எல்லா நோய்களும் நீங்குவதற்கு உடைய திருநீரை பூசாமல் இருக்கிறவங்க. அப்போ நம்ம திருநீரை பூசணும். எப்பவும் நெத்தி நிறைய நீர் பூசணும். நீரில்லா நெற்றி பால். அப்போ அந்த திருநீரை பூசணும். இந்த 5ஐயும் செய்யாதவங்க அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில். அவன் ஏன் இங்கே பிறந்திருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்த 5 செய்யாதவன் ஏன் பிறந்திருக்கான்னா, செத்து பிறப்பதற்கே தொழிலாய் இறக்கின்றாரே. அவன் எப்படினாலும் ஒரு நாள் சாக போகிறான். செத்தவொடனே என்ன செய்ய போகிறான்? அடுத்த அப்படி இன்னொரு பிறவி எடுக்க போகிறான். அந்த பிறவியில் என்ன வரும்? இதெல்லாம் செய்வானா? செய்ய மாட்டான். திருப்பி ஒருக்க பிறக்க இறக்கன்னு இதே தொழிலாக போச்சுப்பா. இவனோட பெரிய ஒரே கஷ்டமாக போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி அவர் இதே தொழிலாக பண்ணிகிட்ருக்கான். இவன் எப்போ தான் கடை தேர போகிறான்னு தெரியலையேன்னு அந்த இறக்கப்பட்டு அப்படி இதில் சொல்கிறார். இந்த 5 இதில் செய்கிறது நம்மளுக்கு இதெல்லாம் உங்களுக்கு அரிச்சோடியில் உள்ளது, என்ட்ரி லெவலில் உள்ளதில் இதெல்லாம் சொல்கிறார். இந்த என்ட்ரி லெவலில் உள்ளதே நம்ம